பிறர் நிலங்களை அபகரிக்கும் திமுகவிற்கு மக்கள் மீண்டும் வாய்ப்பளிக்க மாட்டார்கள் என்று பாஜக மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னை தியாகராய நகர் பாஜக தலைமை அலுவலகத்தில் அவர் கூறுகையில், தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து அதிமுகவுடன் தொடர்ந்து பேசி வருகிறோம் என்று கூறிய அவர், திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வராது என்று கூறினார். திமுக எந்த காலத்திலும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வர முடியாது. திமுக மிக படு தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்து நிலம் அபகரிக்கும் வேலையை அவர்கள் ஆட்சிக்கு வந்து தொடங்குவார்கள் என்பதை பொதுமக்கள் நன்றாக தெரிந்து வைத்துள்ளார்கள். எனவே அந்த வாய்ப்பை மீண்டும் மக்கள் தந்துவிட மாட்டார்கள். திமுக எதுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க? மறுபடியும் நிலங்களை அபகரிப்பதற்காக. திமுக தோல்வி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்று திட்டவட்டமாக கூறினார். மேலும் சசிகலாவின் அரசியலில் இருந்து விலகும் முடிவை வரவேற்பதாக கூறிய அவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தேசத்தின் வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கும் திமுக வந்துவிடக் கூடாது என்பது அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அந்த விதத்தில்தான் வரவேற்பதாக கூறினார். மேலும் அவரால் அரசியலில் குழப்பம் ஏற்பட்டு அதன் மூலம் ஆட்சிக்கு வரலாம் என்று கனவு கண்டவர்களுக்கு சசிகலா மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ளதாகவும் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார்.